தலைவர்கள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் வேற இருக்கா சார்? நம்ம கட்டாயம் இருக்குப்பா. யூ ஆர் த லீடர்னு வந்துட்ட. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணனா உன்கிட்ட இருக்கிறவங்கள உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டனா, வேலை வாங்க முடியாது, அட்மின் பண்ண முடியாது. என்னென்ன வார்த்தைகள் சார்? ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ஒப்பீனியன் வைக்காங்க, உங்கள் கருத்து சரியானது அல்ல, எடுத்த உடனே அவங்களோட ஒப்பீனியனுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. அவங்களே உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கொடுக்காங்க, நீங்க எடுத்தோடனே அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு அது என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நான் உங்கள் கருத்தை ஏற்கவில்லை, நீங்க சொன்ன ஒப்பீனியனை என்னாலலாம் கேட்க முடியாது, நான் என்ன சொல்றேன்னு அதை செய்யுங்க. சிலர் வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது ரைட்டா தப்பா, யூஸ்ஃபுல்லா இருக்குமா யூஸ்ஃபுல்லா இருக்காதா, எதையுமே நம்ம அனலைசிஸ் பண்ணாம எடுத்தோன்னே சொல்லுவோம், இதெல்லாம் செய்ய முடியாது, நான் என்ன சொன்னா அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் சொல்வது தவறு, நான் சொல்வதுதான் சரி அப்படின்னு பேசக்கூடாது. எல்லா விவரமும் எனக்கு தெரியும். லீடருக்கு வந்துட்டாலே போதும். ஒரு சிலர் இந்த ஒரு டயலாக்கே வச்சிருப்பாங்க, எப்ப நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, அவங்க தலைவர் ஆன உடனே என்னமோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னா உங்கள் வேலையை பாருங்கள், உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டனா, அவங்க பார்க்க போறதே நம்ம வேலையை தான் அவங்க பார்க்க போறாங்க. அது நம்ம தெளிவா இருக்கணும். உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி எதிர்மறையா நீங்க பேசவே கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் குவாலிட்டியிலேயே எதிர்மறை வார்த்தைகள் வரவே கூடாது.